ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்று இரவோடு இரவாகவே உன் வாழ்க்கையில ஒரு அதிரடி மாற்றத்தை நிகழ்த்தி உன் வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும்படியும் நீ என்னிடம் கேட்ட எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உனக்கு நடக்கும்படி செய்ய போகிறேன் என் செல்லமே. அதுக்குள்ளாகவே நீ உயர்றத பார்த்து, வாழ்க்கையில முன்னேறத பார்த்து 4 பேர் 4 விதமா ஏதாவது ஒன்ன சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா மற்றவங்க குறை கூறக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்துல யாருமே உத்தமர்களாக வாழவும் இல்லை. அவங்க சொல்றத கேட்டு வருத்தப்படவோ பயப்படக்கூடிய அளவுக்கு நீ கோழையும் கிடையாது. யார் உன்னை பத்தி என்ன சொன்னாலும் நீயாகவே அது சரியா தவறா என்பதை யோசிக்க பழகு. அவர்கள் சொல்வதற்கு உடனே வார்த்தையாலோ செயலாலோ பதில் அளிக்க வேண்டாம். அமைதியாக கடந்து போக கத்துக்கோ. உனக்கு என்ன நல்லது நடக்கணுமோ அதை உன் சாயப்பா நான் நடத்தி கொடுப்பேன். என்ன நடந்தாலும் எல்லாமே உன் நன்மைக்காக தான் நான் செய்கிறேன்றதை நீ உணர்ந்து கொண்டாலே உன் வாழ்வில் எந்த குறையும் இல்லாத நிறையான வாழ்க்கையை நீ வாழ்ந்து விடுவாய் என் செல்லமே. ஏன்னா உன் கூட இருக்கிற உன் சாயப்பா உனக்கு ஏதாவது கெடுதல் செய்வேனா அல்லது தவறான விஷயங்களை உனக்கு செய்வேனா? இல்லதானே? அதே போல என் மேல நம்பிக்கை வச்சு காத்திரு. நாளைக்கு நிச்சயமா நீ எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்க வேண்டியது உன் சாயப்பா என்னுடைய பொறுப்பு. கை தவறுனா கையில இருக்க பொருள் கீழே விழுந்து உடஞ்சிரும்னு யோசிக்கக்கூடிய மனிதர்கள் வாய் தவறி பேசுனா அதை கேட்கக்கூடிய மனிதர்களின் மனம் உடைஞ்சு போகுமேன்னு யோசிக்காம தானே தவறாகவும் அவமரியாதை செய்யும் விதத்திலும் பேசிவிடுகிறார்கள். அப்படி ஓ மனசு கஷ்டப்படும்படி பேசிய நபர்களை நினைச்சு நீ வருத்தப்படாத. உனக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு நீ மட்டுமே பொறுப்பாக முடியாதுன்றத புரிஞ்சுக்கோ. உனக்கு எதிரில் உள்ளவங்க எப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்காங்கன்றத நீ எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? யார் உன்னை பத்தி என்ன சொன்னாலும் சரி, உனக்கு நீ சரின்னு தெரிஞ்சா நீ நினைச்ச மாதிரி உன் வாழ்க்கையை வாழப்பாரு. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அதை காலம் உனக்கு சரியான நேரத்துல நிச்சயமாக உணர்த்தும் என் செல்லமே. யாராவது வேணுமுன்னே உன் மனசை காயப்படுத்தி பேசும்போது எந்த காரணம் கொண்டும் அவர்கள் கண் முன்னால நீ கலங்கி நிற்க கூடாது. ஏன்னா அப்படி பேசுபவர்களை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான், பொறுமையையும் அமைதியையும் நீ உணரும் காலகட்டத்தில் தான் நீ பக்குவமாக செதுக்கப்படுகிறாய் என்பதை புரிந்துகள். எது வந்தாலும் எது நேர்ந்தாலும் அதை புன்னகையோடு ஏற்றுக்கொள்ள பழகிக்கோ என் செல்லமே. அப்பதான் உன் வாழ்க்கை நிம்மதி நிறைஞ்சதாக, அழகானதாக, எதையும் கடந்து செல்லக்கூடிய சந்தோஷம் நிறைஞ்சதாக இருக்கும். எந்த காரியத்தை செஞ்சாலும் நீ சிந்தித்து செயல்படுத்தினாலே போதும். உனக்கு துணையா இருக்க உன் சாயப்பா அத்தனை விஷயமும் சரியாகும்படியும் அத்தனை பிரச்சனைகளும் உனக்கு சாதகமாக முடியும்படியும் நான் செய்வேன். உன்னை சுத்தி என்ன விஷயம் நடக்குதுங்கிறத மட்டும் கொஞ்சம் நிதானமாக கவனிச்சு பாரு. கவனிக்கும் போது கிடைக்கும் தெளிவும் புரிதலும் தான் உன் வாழ்க்கையில நீ அடுத்து என்ன செய்யணுங்கிறத உன்னை உணர வைக்கும் என் செல்லமே. என்ன நடந்தாலும் எதை பார்த்தாலும் உடனே அதுக்கு பதிலுக்கு பதில் பேசிடணும், அதை பத்தி யாருக்கிட்டையாவது சொல்லிடணும்னு நினைக்கிற உன்னுடைய எண்ணங்களை கொஞ்சம் மாத்திக்கோ. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் ஆறப்போடு. எதை பேசணும்னாலும் மனசுக்குள்ள ஒரு முறை அதை பற்றி தெளிவாக சிந்தனை செய்துவிட்டு பேசு. அதுக்கு பிறகு சாயப்பா விட்ட வழின்னு நம்பிக்கையோடு நீ என்னை சரணடைந்து விடு என் செல்லமே. வாழ்க்கையில எது நடந்தாலும் நடக்காட்டியும் எது கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இருந்தால் போதும். உன் சாயப்பா ஒருபோதும் நல்லவர்களை கைவிடுவதில்லை. அப்படி இருக்கும்போது என் அன்பு செல்ல பிள்ளையான உன்னை மட்டும் கைவிட்டுடுவனா என்ன? உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை எவ்வளவு கஷ்டமானதாக இருந்தாலும் சரி, அத்தனையும் உனக்காக நான் மாத்துவேன். இன்று இரவோடு இரவாகவே உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களையும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதர்களின் மனசுல நல்ல மாற்றங்களையும் உருவாக்க போறேன். பொறுமையோடு காத்திரு, எல்லாம் நல்லதாக நடக்கும். இழந்தது எதுவென யோசிக்காத என் செல்லமே. உன் கைகள்ல இருப்பது என்னவென்று யோசி. போனது போயிருச்சே நினைச்சு வருத்தப்படாம உன்னிடம் நிலைச்சு இருப்பதை நினைச்சு சந்தோஷப்படு. விலகினதை நினைச்சு கவலைப்படாம உனக்கு விருப்பமானது கிடைக்கும்னு நம்பிக்கையோடு காத்திரு. எல்லா விஷயங்களும் நீ ஆசைப்பட்டபடியே உனக்கு அமையும்படி உன் சாயப்பா செய்வேன். நீ எதிர்பார்த்த விஷயத்தையும் நிச்சயமாக உனக்காக நடத்தி கொடுப்பேன். ஓம் சாய்ராம்.